ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம செலியும் இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. மாற்றான் படத்தில் உள்ள பாட்டை போட்டு விடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரோ யாரோ இவன் யாரோன்னு பாட்டை போட்டுவிட்டு அவங்க சோகத்தில் போயிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ ஃபீல் பண்ணுறாப்புல, இவ்வளோ நல்லவனா மாறிட்டியாடா தம்பி, இல்லைங்கவும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறது, ஒட்டு பிறந்த ரெட்டை பிறவைகளா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி, தம்பி எப்படா இருக்க, ஏதாவது வேணுமாடா சொல்லுடான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. சரி பேசி முடிச்சுட்டு, டேய் உன் பாச மலையில் நினைய நான் தயாராக இல்லைடா, கொஞ்ச நேரம் கம்முனுடான்னு ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பேசி முடிச்சுட்டு ஜாகிங் வரும். வர கேப்பில் டக்குன்னு யாரை பார்க்குறாரு, கோபியை பார்க்குறாங்க. என்ன கதைன்னு பார்க்குறீங்களா, கோபியோட சோகத்தை நினச்சி சொல்லுவாரா புலம்புவாரான்னு தெரிலங்க. ஏன்னா நைட்டு நடந்த சண்டை அவ்வளோங்க. அதாவது நம்ம ராதிகாட்ட முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி சண்டை போட்டது மட்டும் இல்லைங்க, 4 இட்லியை கீழே தள்ளி விட்டோமே, அச்சோ வடபோச்சே அப்படிங்கிற கதையாக நைட்டு ஃபுல்லாக பட்டினி போட்டாலேன்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காரு. மறுநாள் காலையில் எழுந்துச்சு அந்த இட்லியை எடுத்து வைக்காமல் 2 பேரும் நீ எடுத்து வைப்பியா நான் எடுத்து வைப்பேன், நீ வீட்டுக்கு கிளீன் பண்ணியா நான் கிளீன் பண்ணுவேன், மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறாங்க. முறைச்சதெல்லாம் போதும்ப்பா, இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்காதீங்க சொல்லிட்டு மையூ நம்ம ராதிகாட்ட டேடி அப்படின்னு சொல்லிட்டு டேடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாமா. இந்த லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உன் ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறேன்னு சொல்லிட்டு ராதிகா நெத்தி அடியாக சும்மா கிளின்னு வேறு லெவலில் கிழிச்சாங்க. இதுக்கப்புறம் நீ பேசினீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு பழைய மாதிரி மாறிட்டாரு. வேதாள முருக மரம் ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாங்க. சரி பெருமைப்பட்டதெல்லாம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி பார்த்தா நம்ம கோபி ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, நீங்களாவது சந்தோஷமாக இருங்கடான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு ஏதாவது வேணும்னா கேளுடான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க அப்படியே அப்பா பாசத்தில் இருக்காருன்னு நம்பி ஏமாந்துட்டார் நம்ம செலியன். உடனே செலியன் இருந்துட்டு, அப்பா நான் மறுபடியும் அப்பாவாக போகிறேன், 2வது குழந்தை எனக்கு பிறக்க போதுன்னு சொல்ல ஹாப்பி நியூஸை ஃபஸ்ட்டு சொல்லுடான்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ